இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஸ்ட்ராபெரி ஜார் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஜார் கேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பேஸ் கேக் தேவைப்படும். நீங்கள் என்ன ஃப்ளேவர் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பேஸ் கேக் நீங்கள் மாற்றிக்கலாம். நான் பிளெயின் ஸ்பாஞ்ச் கேக் நான் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ இந்த ஜார் கேக் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டர் யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். இந்த க்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் ஃபார்மில் இருந்துச்சு. அது நல்லா மெல்ட் ஆகிறதுக்காக நான் கொஞ்சமாக பீட் பண்ணிட்டேன். அடுத்து இது கூட நம்ம எசன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். என்னோட ஜார் கேக் கான்செப்ட் ஸ்ட்ராபெரி அப்படின்றதுனால நான் டைரெக்டாகவே ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் நல்ல ஃப்ளேவராக கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு எசன்ஸ் நீங்கள் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், க்ரீமும் நல்லாவே பீட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நான் ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிக்க போகிறேன். நான் பிளாஸ்டிக் ஜார்ஸ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு கண்ணாடியில் உள்ள ஜார் கிடைச்சாலுமே நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் கண்ணாடி ஜார் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பேஸில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சைடில் கவர் ஆகிறதுக்காக அதே ஸ்பாஞ்ச் கேக் யூஸ் பண்ணி க்ரம்ஸ் மாதிரி பண்ணி அதை சைட்லலாம் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கேக்ஸ் ஆட் பண்ணின பிறகு உடனே நீங்கள் க்ரீம் அதுக்கு மேலே ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு டம்ளர் வச்சு நல்லா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஈக்குவல் பண்ணி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து பாருங்கள், நம்ம ஸ்ட்ராபெரி க்ரீம் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து நான் இது கூடயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி க்ரஷ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் ஸ்ட்ராபெரி ஒரிஜினலில் கிடைச்சா கூட நீங்கள் டைரெக்டாகவே ஒரிஜினல் ஸ்ட்ராபெரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே ப்ரொசீஜரை நான் அடுத்த லேயருக்கும் பண்ணிக்க போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் லேயர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சென்டரில் பார்க்க ரொம்ப அழகான ஒரு ஃபில்லிங் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் திருப்பி ஸ்ட்ராபெரி க்ரஷை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணி ஃபுல்லாகவே ஒரு ரவுண்ட் மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் அதுக்கு மேலே க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மறுபடியும் கேக் வச்சுட்டு க்ரீம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஜாரில் எவ்வளோ குவான்டிட்டி கரெக்டாக பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம கொஞ்சம் நிறைய க்ரீம் யூஸ் பண்ணி அழகாக நம்ம கோன் மாதிரி பண்ணிக்கலாம். இது கூட இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் அசார்டட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ்லேயே கிடைக்கும். அப்புறம் நம்ம மூடி போட்டு வச்சு நம்ம இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று அவங்க செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இந்த ஜார் கேக் இந்த மெத்தடில் இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. நிறைய ஃப்ளேவரில் சூப்பராக பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பொதுவாக உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதே மெத்தடில் காஃபியும் சாக்லேட் கேக்கும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஜார் கேக்ஸ் கூட ரொம்ப சூப்பராக பண்ணிக்கலாம். மெத்தட்ஸ் எல்லாமே இது தான். ஸோ 3 கேக்கும் ரெடி பண்ணியாச்சு. ஒரு 1/2 hour நல்லா நான் ஃப்ரிட்ஜ்லேயும் செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதை உங்களுக்கு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சாப்பிட்றதுக்கு இந்த கேக் ரொம்ப சூப்பராக சில்லாக நல்லா இருந்தது. உங்களுக்கு இன்னும் நல்லா மாய்ஸ்சராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கேக் நீங்கள் ஆட் பண்ணும்போதும் இது கூட சுகர் சிரப்பும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா மாய்ஸ்சராக ஜூஸியாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.